ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே டயர்டாக இருக்கும். அந்த சமயங்களில் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ஏதாச்சும் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி வீட்டில் லெமன் வச்சு ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் புதினா சேர்த்து லெமன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது செய்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆஞ்சு வச்சுருக்கிறேன். அது கூடவே இன்றைக்கி ஒரு லெமன் போட்டு செய்ய போகிறோம். இந்த ஒரு லெமன் போட்டு புதினா செய்கிற ஜூஸ் 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். புதினா தண்டு கூடவும் போட்டு செய்வாங்க கொஞ்சம் பேர். நம்ம தண்டோடு சேர்த்து செய்கிறப்போ அதோடைய டேஸ்ட் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதனால் தலையை மட்டும் மாஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஆஃப் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இஞ்சி சேர்த்து செய்யும் பொழுது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சி வந்திருக்குது. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. புதினாவுடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வாசனையே அரைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததான் நான் எடுத்து வச்ச ஒரு லெமன், அதையும் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு இது கூட இன்னும் ஒரு 300 ml அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பேருக்கான ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம். டோட்டலாக நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு ஜூஸ் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையோடைய அளவு உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது நம்ம உடனே குடிக்கணும் அப்படின்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெடி பண்ண ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து குடிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான புதினா லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ லெமன் கிடைச்சாலும் புதினா கூட சேர்த்து தான் ட்ரை பண்ணிப்பீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.